நிலா, ஆண்டி அம்மா, பாட்டி உன்னை தேடிட்டு இருந்தாங்க பாரு. ஏமா? அவங்களுக்கு ஏதோ புக்கு படிக்கணுமா. அந்த புக்கை படிக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன புக்கு? அது எனக்கும் தெரியலம்மா. நான் கொடுங்கம்மா படிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை, நிலா தான் படிக்கணும், அவள் தான் படித்து காட்டணும்னு சொன்னாங்க. அப்படியா? என்ன புக்குமா அப்படி? எனக்கும் தெரியலம்மா என்ன புக்குன்னு. நீ வந்து தான் படித்து காட்டணுமா அப்படின்னாங்க. அதனால உன்னை தேடிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பாட்டியை பார்த்து கேளு. சரிம்மா, போய் பார்க்குறேன். ஆனாலும் பாட்டியும் பேத்தியும் ரொம்ப இல்லை பண்ணுறாங்க. ஒரு பெத்த மகளை நம்ப மாட்டேங்குதுமா அந்த அம்மா. பேத்தின்னு உசுர விடுது. பாட்டி பாட்டி அசந்து தூங்குறாங்க போலயே. சரி, தூங்கட்டும், அப்புறம் வந்து பார்ப்போம். என்ன பாட்டி, நல்லா தூக்கமா? ஆமாத்தா, உன்னை தான் தேடினேன். நீ வரலன்னு சொன்ன உங்க அம்மா. எப்போ வந்த? இப்போதான் பாட்டி வந்தேன். வந்தோன்னே அம்மா சொல்ல உன்னை வந்து பார்க்க வந்தேன். சாமி, ஒரு புக்கு இருக்குது, அதை எனக்கு நீ படித்து காட்டணும். காட்டுவியா? ஏன் பாட்டி அப்படி கேட்குற? படித்து காட்டுங்களான்னு சொன்னால் படித்து காட்ட போகிறேன். காட்டுவியா மாட்டியா அப்படின்லாம் கேட்காத, கஷ்டமாக இருக்குல்ல. சரிம்மாக்கா, நீ துணி மாற்றிட்டு காப்பி தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு வா. சரி. நீ உட்காரியா, படுத்துக்கிறேன்னா படுத்துக்க. நான் அப்படியே கொஞ்ச நேரம் தலையை சாய்க்கிறேன், நீ வா. சரி, படுத்துக்க. என் பேத்தி மாதிரி யார் உண்டு இங்கே? என் மாவ கூட அப்படி என்னைய பார்க்க மாட்டான். பாட்டி, இது யாரோட புக்கு? என் புக்கு தான்க்கா. அப்போ நீ இந்த புக்கு இன்னும் படிக்கவே இல்லையா? ஆமாம்மாக்கா, புத்தகம் வாங்கினதுல இருந்து படிக்கவே இல்லை, ஒரு பக்கம் கூட திருப்பலை. ஏன் பாட்டி? நீ இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது உனக்கே புரியும் அது ஏன்னு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். படிப்போமா? படிமக்கா. வணக்கம் மக்களே. இந்த புத்தகத்தில் முன்னுரையும் கிடையாது, முடிவுரையும் கிடையாது. இந்த கதையின் ஆரம்பமே முன்னுரை, இந்த கதையின் முடிவே முடிவுரை. ஒரு புத்தகத்தை முறையாக எழுதுவதற்கு நான் ஒரு முறையான எழுத்தாளன் அல்ல. நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன். இப்போது உங்கள் மனதில் தோன்றும், பிறகு ஏன் இந்த புத்தகம்? என்னுடைய நிலா இருளிலே இருந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் இந்த புத்தகத்தின் தலைப்பை இருளின் நிலா என்று வைத்தேன். ஆம், என் நிலாவிற்காகத்தான் இந்த புத்தகம். என் காலத்திற்கு பிறகு அவள் எப்போதும் தனிமையில் உணரக்கூடாது. நாங்கள் வாழும் காலத்தில் என் காதலை நிரூபிக்க கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டேன். அதையும் மீறி அவளிடம் சொல்லாமல் இருக்கும் ஏராளமான காதல் உண்டு. அதை நான் எவ்வாறு அவளிடம் கூறுவேன் என்று யோசித்த போதே இந்த யோசனை எனக்கு வந்தது. ஏன் இதை புத்தகமாக எழுதக்கூடாது என்று தோன்றியது. இப்படித்தான் இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். இதையே இந்த கதையின் முன்னுரையாக வைத்துக் கொள்ளுங்கள்.